கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காலை நேர தியானமாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். 64வது வசனம், ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபொழுது. பிரியமானவர்களே, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுவதற்காக வெளியே போகிறார். சாயங்கால வேலை என்பது ஒரு அமைதியான வேலை. இப்போ இருக்கிற ரஷ்ஷெல்லாம் அப்போது கிடையாது. இப்பொழுதும் கிராமங்களில் போய் பார்க்கும் பொழுது சாயங்கால வேலை ஒரு அமைதியான வேலையாய்த்தான் இருக்கும். அந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே தனிமையாக இருப்பது ஈசாக்குடைய வழக்கம். கர்த்தரை பற்றி தியானிக்கவும், கர்த்தரிடத்திலே வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஆலோசனைகள், ஜெபம் இவைகளை ஏறெடுக்கும்படியாக தன்னுடைய நேரத்தை ஈசாக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூட நாம் எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இதயங்களிலே கர்த்தரை பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஆத்துமாக்கள் எப்பொழுதும் கர்த்தரை குறித்து தியானம் பண்ணும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே சற்றத்தாழ 80களிலே 88, 90களிலே சந்தியா என்று சொல்லி மாணவர்கள் மாலை நேர தியானத்தை நடத்துவார்கள். கல்லூரி மாணவர்களாக இருக்கிறபடியினாலே தங்களுடைய கல்லூரி காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மாலை வேளையிலே சந்தியா என்ற பெயரிலே அந்த கூட்டத்தை நடத்துவார்கள். முகாம்களிலே கூட இந்த மாலை நேரங்களை சந்தியா நேரம் என்று சொல்வதுண்டு. மாலை நேரம் மனதுக்கு இனிமையான ஒரு நேரம். வெப்பங்கள் குறைந்து குளிர்ச்சி உருவாக்கி தரக்கூடிய நேரம். பிரியமானவர்களே, இந்த பகல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரத்தில் கர்த்தரோடு தனிமையாக அமர்ந்திருக்கிறது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சாயங்கால வேளையிலே நம்முடைய சரீர பிரகாரமான களைப்புகளை எல்லாம் நீக்கிட்டு நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே உற்சாகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இரவிலே நித்திரை செய்ய போவதற்கு முன்பாக கர்த்தரை பற்றி தியானித்து அந்த நாளை நிறைவு செய்வதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணிக்கொள்ள இது தகுதியாக இருக்கும். ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருக்கிறார். அப்பொழுது அவர் லகாய்ரோயி எனப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வருகிறார். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படி வெளியே போயிருக்கிறார். ஆபகுக் 2:1 பார்க்கும் பொழுது, நான் என் காவலிலே தரித்து அரண்லே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போகும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்கே ஒட்டகங்கள் வருவதை காண்கிறார். அப்பொழுது ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாள். அங்கே அவள் ஈசாக்கை காண்கிறாள். பிரியமானவர்களே, கண்களை ஏறெடுத்து என்ற வார்த்தைக்கு
விரைவாக கூர்ந்து பார்ப்பது, விரைவாக நோக்கி பார்ப்பது என்று அர்த்தம். இது மரியாதை கொடுப்பதற்கான ஒரு அடையாளம். ரெபெக்காள் ஈசாக்கை பற்றி எலியேசர் மூலியமாக ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனாலும் இப்பொழுதுதான் அவள் முதலாக அவனை தன் கண்களாலே காண்கிறாள். ஈசாக்கு எலியேசர் ஈசாக்கை அவர்தான் எஜமான் என்று சொல்லுகிறார். எலியேசருக்கு ஆபிரகாம் தான் எஜமான். இப்பொழுது அவன் ஈசாக்கையும் தன் எஜமானாகவே அங்கீகரிக்கிறான். ரெபெக்காள் இதற்கு முன்பாக ஈசாக்கை பார்த்ததில்லை. ஈசாக்கும் ரெபெக்காளை இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து வருகிறான். ரெபெக்காள் அந்த ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்கிறாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொல்கிறான். அப்பொழுது ரெபெக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொள்கிறாள். பிரியமானவர்களே, கிழக்கு தேசத்திலே ஸ்திரீகள் முக்காட்டிக் கொள்வது அவர்களுடைய மனத்தாழ்மை, கண்ணியம், கீழ்ப்படிதல் இதற்கு அடையாளம். பிரியமானவர்களே, நாம் திருச்சபைக்கு கடந்து வரும் பொழுது, ஆவிக்குரிய கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது நாம் ஏன் முக்காடிட்டுக் கொள்கிறோம்? அது நம்முடைய மனத்தாழ்மை, நம்முடைய கண்ணியம், நம்முடைய கீழ்ப்படிதல் இதற்கு அடையாளம். ஒருவேளை தேவ சமூகத்திலே வரும்பொழுது முக்காடிட்டு கொள்ளாதபடியாக நாம் கடந்து வருவோமானால் நம்முடைய கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறது? நம்முடைய கண்ணியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய மனத்தாழ்மை எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். கம்பராமாயணத்திலே சீதையும் ராமனும் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்ப்பதாக ஒரு சுருக்கமான 2 வார்த்தைகள் வரும். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்று. அது கம்பராமாயணத்துக்கு மாத்திரமல்ல, இந்த இடத்திலே ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் கூட பொருந்தும். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இந்த வார்த்தையோடு இந்த பகுதியை நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக பெருக்கத்தின் தேவன் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த தேவ வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. இது விசுவாசத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஊழியமாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.